வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே நமக்கு எந்த ஒரு பொறுப்பு யாராவது கொடுத்திருந்தாலும் சரி, அது வீட்டில் இருந்தாலும் சரி, அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறாங்க என்றால் அந்த பொறுப்புக்கு நாம் ஏற்றவர்களாக இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து தான் அந்த பொறுப்பை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். Somebody is giving us some responsibility. Before that, we think twice. Is it possible for us to do this thing? We can carry it and we can do it perfectly without any discrepancies, without any difficulty. We can do that and overcome this and give good result. All these things we have to think twice before we accept anything. எப்போ நான் இன் கேஸ் ஆஃப் எந்த ஒரு பொறுப்பு நம்ம தலைமைத்துவம் கொடுக்கும் பொழுதும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணமே இருக்கட்டுமே, அந்த கல்யாணத்தை இந்த பொறுப்பை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு பொறுப்பையும் கொடுக்குறாங்க, ஓகே, அதை ஒத்துக்கொள்ளணும். ஆனால் நாம் அதற்குள்ள யோசிக்க வேண்டும், இந்த பொறுப்பு நம்ம கொடுக்குறோம், இதனால் நமக்கு என்ன, யாராவது பிடிக்காதவங்க இருக்காங்களா, இல்லை மற்றவங்க பெரியவங்க இது இருக்காங்களா, இல்லை பெரிய தலை இருக்கா, இல்லை இதில் இது மிஞ்சின கருமமா, இது மிஞ்சின காரியமானு சொல்லிட்டு யோசித்து நம்ம அக்செப்ட் பண்ணோம். அப்படி அக்செப்ட் பண்ணும் பொழுது ஒரு பொறுப்புகள் 2 பொறுப்புகள் கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் யோசிக்க வேண்டும். இதை செய்யும் பொழுது மற்றவர்கள்லாம் பார்ப்பாங்களே, இதுக்கு பொறுப்புள்ளவர்கள் இன்னும் மேலே இருக்காங்களே, இவங்க எனக்கு கொடுத்துருக்காங்களே, ஓகே, இந்த 2 பொறுப்பை இவங்களுக்கு கொடுக்கலாமே, அந்த பொறுப்பை இவங்களுக்கு கொடுக்கலாம். We have to share responsibility to each other and somebody who is also able to do that. அப்படி இருக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம மேலே முதலாவது கண்படாது, கண் நம்ம மேலே விழாது. அப்போ நம்ம பார்க்கணும், நம்ம வயசை பார்க்கணும், நம்மளுடைய கெப்பாசிட்டியை பார்க்கணும், நம்ம சுற்றுப்புறத்தை பார்க்கணும். பார்த்த பிறகுதான் நாம் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஒற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு நாம் ஏற்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் அதுக்கு ஏற்றவர்களாக இல்லை என்றால் எல்லாமே நம்ம தலையில் விழுது, நம்ம தான் எல்லாமே பண்ணுறான்னா யோசிக்க வேண்டும். அதுக்கு பிறகு செஞ்ச பிறகு நாம் சில தேவையில்லாத முரண்பாடுகளை, எதிர்ப்புகளை, விரோதங்களை நாம் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கேற்ற சில பாடுகளை நாம் நடக்க வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. இதை பாருங்க, தாவீது ராஜா எவ்வளோ பெரிய ராஜா, ஆனால் அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். இப்போ இந்த சங்கீதம் 131 படிக்கும்போது, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் தலையிடுகிறது இல்லை. அல்லேலூயா. எப்பா, எனக்கு மிஞ்சின காரியம் பாயுது, எனக்கு வேண்டாம், நான் என் வயசு, எனக்கு இந்த அனுபவம் இருக்குது, இதான் நான் பண்ண முடியும்னு சொல்லி வேற பெரிய கருமை ஒத்துக்கொள்ள மாட்டேன், வேற மிஞ்சின கருமை தலையிட மாட்டேன்னு சொல்லிக்கிறான். அதே போல